அப்போ யார் தான் என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பீங்க? ஏன் உன் நண்பன் குமார் இல்லை, இவங்கிட்ட கேளு. ஏய் கேட்டுருவியா நீ? ஏன் கேட்கக்கூடாதா? கேள்றா பார்ப்போம். நான் கேட்பேன். நீ கேட்டுதான் பாடுறா. கேள்றா நீ கேட்டுதான் பாடுறா. ஏய் ஃபோன் அடிக்கிறா. டேய் பள்ளி ஆண்டிடா. பாரி நம்பர்லேருந்து கூப்பிட்டு நான் பேசிட்டு வந்துடுறா. இப்போ பாரு, இங்கே வந்து வெடியா வெடிப்பா. ஹலோ, உங்களது அவுட்கோயிங் சேவை இன்றுடன் நிறுத்தப்படுகிறது. நிறுத்தப்படுகிறதா? பாருங்க கால் இல்லையா? உடனடியாக ரீசார்ஜ். ஆண்டிலன்னு தெரிஞ்சு அவன் கலாய்ப்பானுங்களே. நான் பண்ண தெரியலையே, சமாளிப்போம். ஆண்டி டேய் வருவான்டா, வாங்கடா போவோம். டேய் வா. சதீஷே, மல்லிகை ஆண்டி என்ன சொல்றாங்க? மாப்பிள்ள மல்லிகை ஆண்டி கால் பண்ணிச்சு, போன் வாங்கி வச்சுதா மாப்பிள்ள. வீடியோ கால் வா காட்டுறேன்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், நான் வீட்டுக்கு போறேன், அப்போ வீடியோ கால் பண்ணேன், அப்ப காட்டுறேன்னு சொன்னேன். சத்தியா வந்தா வெடியா வெடிப்பான்னு சொல்லல. ஏய் இப்ப எதிரா சிரிக்கிறீங்க? ஆமா, நீ சொல்றதுல 10க்கு 5 வெடியா தான் இருக்கும். இப்ப சொல்ற 10மே வெடியா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏய் குமாரு, உனக்கு அவள் தான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவா? அடிச்சிருவியா? அடிச்சிருவா. அந்த பயம் இருக்கட்டும். டேய் ஏன்டா சின்ன பசங்க மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க? நானே இந்த வருஷம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போச்சுன்னு ஃபீலிங்கில் இருக்கேன். தினேஷே, வருஷம்லாம் முடிது தான் ஏன் செய்யும்? இந்த வருஷம் முடியறதுங்காட்டியும் நாம தான் ஏதோ பண்ணிக்கணும். கரெக்டாக சொன்னியா நீ? இந்த வருஷம் என்ன பண்ண போறோன்னு இப்போவே ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம். இதுக்கு மேலேயும் இப்படியே இருக்கக்கூடாது. இங்கே பாரியவனே, நான்லாம் 40 வருஷமா 80 ரெசல்யூஷன் எடுத்துன்னுக்கிறேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. யோ பீட வாய வைக்காது. ராஜ் பாய் சொல்லிட்டு காட்டு தினேஷே. ஆமா நீ வாட்டுக்கு போய் சொல்ல மாட்டேன்னு ரெசல்யூஷன் எடுத்துட போற. ஓ அப்படியேடா கண்ணா, அப்ப நான் எடுக்கண்டா ரெசல்யூஷனு. மாப்பிள்ள இந்த வருஷத்துல இருந்து நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அதான் என் ரெசல்யூஷனு. ஏய் சதீஷ், சூப்பர்ரா. நானும் இந்த வருஷத்துலயே ஆக்டிங்காக சேர்றேன். என் உடம்புல இருக்கிற அப்படியே நவ்வாறு ரசத்தையும் கொண்டு வந்து நடிப்பு திறமையில காட்டுறேன், ஒரு செலிபிரிட்டி ஆகிறேன். இதாண்டா என் ரெசல்யூஷன். இந்த வருஷத்துல இருந்து யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன், இதுதான் என்னோட ரெசல்யூஷன். ஓ நான் சொல்லிக்கோலையா, நான் ரெசல்யூஷனே எடுக்க மாட்டேன், ஆனா இதுதான்டா என்னோட ரெசல்யூஷனே. ஓகே, இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தாச்சு. அப்போது இந்த ரெசல்யூஷனை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். ஆமாம், எவ்வளோடா வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள லுங்கியில் பாக்கெட் வைக்கல, அதான் காசு எடுத்துன்னு வர மறந்துட்டேன் மாப்பிள்ள, ஃபோனில் இருக்குது. ஏய் பைத்தியக்காரா, லுங்கில வேணா பாக்கெட் வைப்பானடா, நல்லா அசிங்கமாக திட்டுற போகிறேன். தினேஷ், கட்டிங் தான் 100 ரூபா வச்சுக்கிறேன். அடங்கம்மால ஏன்டா ஒரு 300 ரூபா இருக்குடா. மாப்பிள்ள என் ஃபோன்லேயும் 300 ரூபா இருக்குடா. அடிங், என்கிட்டயும் ஒரு 200 இருக்கும். இது கோட்டருக்கும் சைட் டிஷ்க்கும் ஓகே. கேக்குக்கு என்னடா பண்ணுறது? அபிஷேக் இப்ப அவனை பார்க்க போறோம், கேக்க உஷார் பண்றோம், அவனை ரெசல்யூஷன் எடுக்க வைக்கிறோம், நியூ இயரை செலிப்ரேட் பண்றோம். நமக்கு சொன்னா இருக்கு பத்தியா? ஆடாம போறோம் மாப்பிள்ள. ஆடலாம் இல்லை, குளிருக்கு பாடி ஒதுருது. ஏய் யாராவது கூப்பிடுங்க. இங்க நான் தான் கிங்கு. உங்களோட நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நான் தான் கூப்பிடுவேன். கூப்பிடு. நல்ல சத்தமா கூப்பிடியா? வாங்கடா, நண்பர்களா வந்திருக்கிறோம். ஓ நல்லா சத்தமா கூப்பிடியா? ஏய் இரு, நான் கூப்பிடுறேன். ஏய் அபிஷேக், ஏய் வெளில வாடா. ஏய் எதுக்குடா இங்கே வந்தீங்க? என்ன மச்சான், உள்ள சாங்க போட்டு ஒரே ஆட்டம் போல. ஆட்டா தூங்கிட்டு இருந்தையா நீ வேற? நல்லது வாயா, வெளியே போயிட்டு அப்படியே வந்துடலாம். யோ ராஜே, உனக்கு அவ்வளோதான் டைமு.
எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு நீ பேசு இதுக்கப்புறம். ஏய் பார்த்து துப்புங்கடா, சித்தப்ப நனைஞ்சிட போறாரு. அதான் விட்றா அபிஷேக், நீ என்ன வாயா எங்க கூட அப்படியே ஜாலியாக வெளியில் போயிட்டு லைட்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வருவோம். ரெசல்யூஷனா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஏய் என்னடா ரெசல்யூஷனு? ரெசல்யூஷனா? உங்கள் 4 பேர் கூட முக்கியமாக சேரக்கூடாதுன்னு தான்டா என்னோட ரெசல்யூஷனு. இனி ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்பயே ஸ்கிரிப்ட் எழுதுறேன். இந்த வருஷமே நான் டைரக்டர். அதனால் நீங்கள் எல்லாம் என் வாயை பார்த்து பொழப்பீங்க. உங்ககிட்ட பேசினனால எனக்கு 2 minutes வேஸ்ட். நான் கிளம்புறேன். பாய். டேய் என்னடா போகிறான்? ஏய் விட்றா போலாம். பேச்சு பேசுகிறீங்க என்ன பேச்சு? மாப்பிள அவன் மண்டை ஏதோ சொல்லுது, ஆனா அவனுக்கு வாய் தடுக்குது பாரு. டேய் அவன் தூக்கத்தில் உடையிட்டு போகுதுடா. டிக்கே அவன் நான் இருக்கும் போது எப்படி பேசிட்டு போகிறான்? ஏய் எல்லாம் ஒன்னால தான். நீ இல்லை அப்படின்னா எங்கள் 3 பேர்த்துக்கிட்டே அவன் ஒழுங்காக பேசிட்டு போயிருப்பான். நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? சே டிக்கே ஒரு கேக்குக்கு காசு இல்லை, நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா தெரியுமே, நீதான் கிங்கு, நீதான் சீனியரு, நீதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு. நான் இப்போ எப்படி ரெடி பண்ணுறேன் பாரு. நான் தான் என்ன பாய், என்னத்துக்கு ஃபோன் பண்ண? ஏய் கிட்டாரி, ஆக்சிடென்ட் ஆச்சுடா, காலில் ரத்தம்லாம் ஊற்றுதுடா. ஒரு 500 கூகுளில் போட்டு விட்றா. டேய் ஐயோ ராஜுபாய், காஜுபாய் இப்போதான் என் இதே பெர்ஃபார்மன்ஸை போட்டு காசு வாங்கிட்டு போனான். இந்த காஜு போய் உன ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. ராஜுபாய் காஜுபாய் உனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. போன போயிடா. டேய் அடுத்ததாவது ஒரு நான் காஜுபாய்க்கு முன்னாடி ஃபோனை போடு. என்ன சொல்றதுன்னு தெரியலையே. காஜுபாயா? ஆமா டீக்கே, அவன் மட்டும் என் கையில மாட்டுட்டான். ஏய் இந்த ஆளை நம்மனா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுடா. நீங்கள் 2 பேரும் போய் சரக்கு வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு போயிடுங்க. இவன் கூடயா? ஏய் என் கூடயாண்ணா? என் கூட தான்டா. நானும் இவனும் கேக் வாங்கிட்டு வந்துடுறோம். டீக்கே நீ மட்டும் அவனு 2 பேரும் தனியாக விட்டு வந்துக்கிற. அவனை சும்மாவே 2 பேரும் பிரச்சனை வச்சுன்னு கிடப்பானுவ. ஓ ராஜு, வாயை வச்சுட்டு கம்முனுறியா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அதுக்குள்ளே நம்ம கேக்கை உஷார் பண்ணிட்டு போயிடுவோம், புரியுதா? எனக்கு என்னமோ அந்த சதீஷ் பையன் தான் லந்து கொடுத்து பிரச்சனை பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓ உன் வாயை திறந்தா நல்லதே பேச மாட்டியா? தொணத்தொணன்னுட்டு இருக்கா? ஒழுங்க மூட்டு வாயா. என்ன இவ்வளோ கேஷுவலா இருக்கிறான்? டீக்கே வர ரைட் அடியா? யோ கேக் கடை நேராக தானே இருக்கு, எதுக்கா ரைட்டு போக சொல்கிற? யோ காசு இல்லாமல் கேக் கடைக்கு போய் என்னையா பண்ணுறது? நான் சொல்கிற மாதிரி போயா. யோ உன் தொல்லை தாங்க முல்லையா? குமாரே, அவன் வர லேட் ஆகும் போல இருக்குது. நான் அவனா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டுமா? உனக்கு வேணும்னா அடிடா. ஐயோ குமாரே, நீயா சொல்ற? சரியா? டேய் யோ ராஜுபாய், எங்கேயா கூட்டிகிட்டு போகிற? பெரிய மனுஷன் பார்க்குறேன். இல்லைன்னா இங்கேயே இறக்கிவிட்டு உன்னை நடக்க விட்டு கூப்பிட்டு போயிடுவேன். யோ டீக்கே ஏயா கோப்புற? ரைட் எடுத்தா வந்துடும் போயா. இருமா அவனை, உன்னை பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. ஜெஸ்வா அப்பா குமாரே, நீ இவ்வளோ நல்லவனா இருப்ப நினைச்சு கூட பார்க்கலப்பா. இப்போ தான்டா மனசு அமைதியாக இருக்கு. டேய் எதுக்குடா சிரிக்கிற? இல்லை, உனக்கு தான் நான் சிரிச்சாலே பிடிக்காது. உனக்கு கோபமாக வருமே, அதான் கோவம் தான் செக் பண்ணேன். டேய் அப்படிலாம் இல்லைடா. ரைட் அடியா, ரைட். நிறுத்து. என்னையா நிறுத்தா. என்ன?
அதோ திருது. ஆமா, பங்கஜ ஆண்டி வீடு. பணம் கிடைக்குமா? பணம் நல்லா கிடைக்கும். வந்துரும் பாரு மெசேஜ். டிகே மெசேஜ் வந்துருச்சு. உள்ள வந்து வாங்கிட்டு போங்க, வீட்டுல யாரும் இல்லை. இன்னைக்கு ஒரு வேட்டப்பா. என் சிக்கிரி தோசை என் கூட தான் இருக்கிறா. மெசேஜ் வந்துருச்சு. பரவாயில்ல, நீங்க அவரையும் கூட்டிட்டு வந்தே வாங்கிட்டு போங்க. ஓ அரவேக்கடு நானும் வரலையா? அவனுக்கு போயா சும்மா டிகே வாங்க. யோ சும்மா அறியா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதியா. சும்மா மட்டும் அறியா, நான் பாத்துக்கிறேன். வாயா நாக்கா. நீயா நீ வாயா வாயா தோந்தே வச்சு காசாடா வேணும் மாட்டுனீங்கடா. அட்ரஸுக்கு வந்துட்டேமையா? கரெக்டான அட்ரஸ் தான்டா தம்பி வந்திருக்கிறீங்க. நீங்கள் முன்னாடியே வருவீங்கன்னு எனக்கு தெரியுமாடா. இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. யாரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? இன்ஃபர்மேஷன் கொடுத்தது காஜு பாய்டா. ரொம்ப வரட்டும், நான் ஒரு கட்டிங்க போடுறேன். டேய் அவங்களும் வந்துருட்டும்டா. டேய் நீ தான் அவன் மேலே அக்கறை காட்டுற. அவனை பற்றி யோசித்தே கிடையாது. லிஸ்ட்டில் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்டா? பின்ன என்னையா, நீ வர இடத்துல உங்களுக்கு கோவப்பட்டா யார் உனக்கு கூட வச்சுப்பா? இவ்வளோவியா நானே உன்னை கூப்பிட்டு வர மாட்டான்னு சொல்லுவேன். பார்த்தா அது காசு வர எடுத்துன்னு வர மாட்டேன். டேய் நான் தான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்லடா. சரி உங்கள் தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். மனுஷனாயா கூட்டிட்டு போய் எப்படி அடி வாங்க? சரி பண்ணு. போன மாதம் பொண்ணு வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமாம் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? இப்போ தான் உங்கள் பையனை பற்றி தெரிஞ்சது. குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கிறான், ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான், வேலை வெட்டிக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொன்னதே அவனுங்க தான், இன்க்ளூடிங் மீ. ஓ புரியாத வேஸ்ட்டு கட்டிக்கிறேன். ஏதியா காசு உனலாம் நம்பினா இதெல்லாம் வாங்க முடியுமா? எதுக்கும் சேஃப்டிக்கு வேணும்னு உள்ளே வச்சுருந்தேன். இதை முதலே சொல்லியிருந்தா அடியாவது மிஞ்சிருக்குல்ல, குளிச்சிருப்பேன். மச்சான் என் மனசு கேட்கலடா. என் மனசுல இருந்து எல்லாத்தையும் கூட சொல்ல தவிக்குதுடா. சொல்கிறா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி சொல்ல? ஐயோ உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காதடா. உனக்கு 4 தடவை வண்டி நான் பஞ்சர் பண்ணிக்கிறேன்டா. உனக்கு 4 தடவை கால் பண்ணி அசிங்கமா திட்டிக்கிறேன். உனக்கு சூனியம் கூட வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன்டா. இவ்வளவு வேண்டா, உன்னை விட்டு நாங்க பட்டாசாராயமே அடிச்சிருக்கோம். இப்போ எந்திரிச்ச மண்டையை பொழந்துருவேன். ஓ ராஜு பாய், நீ வேற ஆரம்பிச்சிச்சியா? ஹாப்பி நியூ இயர். இந்த கேக்கு கொஞ்சம் புடியா? யா எதுக்கு? தாடி அரிக்குது. நீயே வச்சிரு, நானே உனக்கு சொரிஞ்சு விடுறேன். நானே எடுத்து தரேன். என்னயா உள்ள போய்கிட்டே இருக்குது? அது நம்ம சதீஷ். ஏய் வந்துட்டு தான்டா இருக்கோம் மாப்ள. டேய் வந்துடாதீங்கடா, நான் போதில எல்லாத்தையும் உளறிட்டேன்டா. நின்று வாங்கிடலாடே. எஸ்கேப் ஆயிடுங்கடா. வாங்கிடலாம், எழுந்துடா. எல்லாத்தையும் சொல்லிட்டானா? எஸ்கேப் ஆகுயா?
இனி ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்பயே ஸ்கிரிப்ட் எழுதுறேன். இந்த வருஷமே நான் டைரக்டர். அதனால் நீங்கள் எல்லாம் என் வாயை பார்த்து பொழப்பீங்க. பார்த்து பார்க்கக்கூடாதாடா? ஆமாம், விறகு எங்கடா இருந்துச்சு? சோமு, வேறங்க என் பொண்டாட்டி கையில் தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க.